நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் 3 நாட்கள் பயணமாக இன்று டெல்லி செல்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக கடந்த மே மாதம் 27ஆம் தேதி டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை மட்டும் சந்தித்துவிட்டு மறுநாள் 28ஆம் தேதி பிற்பகல் சென்னை திரும்பினார். இந்நிலையில் டெல்லியில் நாளை நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்கின்றனர். இதற்கிடையே முதலமைச்சர் விஜயும் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக 3 நாட்கள் பயணமாக இன்று காலை 8 மணிக்கு சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். முதலமைச்சர் விஜய் டெல்லியில் கடந்த முறை சந்தித்து பேசாத குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரை இன்று சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடனான சந்திப்பின் போது தமிழகத்திற்கான தேவையான நிதியை விடுவிப்பது குறித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே முதலமைச்சர் தனது பயணத்தை 3 நாட்கள் பயணமாக அமைத்துள்ளதாகவும், டெல்லியில் 3 நாட்கள் பயணத்தை நிறைவு செய்துவிட்டு வரும் 12ஆம் தேதி தனி விமானம் மூலம் டெல்லியில் இருந்து புறப்பட்டு மாலை 6 மணியளவில் சென்னை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் 3 நாட்கள் பயணமாக இன்று டெல்லி செல்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக கடந்த மே மாதம் 27ஆம் தேதி டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை மட்டும் சந்தித்துவிட்டு மறுநாள் 28ஆம் தேதி பிற்பகல் சென்னை திரும்பினார். இந்நிலையில் டெல்லியில் நாளை நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்கின்றனர். இதற்கிடையே முதலமைச்சர் விஜயும் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக 3 நாட்கள் பயணமாக இன்று காலை 8 மணிக்கு சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். முதலமைச்சர் விஜய் டெல்லியில் கடந்த முறை சந்தித்து பேசாத குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரை இன்று சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடனான சந்திப்பின் போது தமிழகத்திற்கான தேவையான நிதியை விடுவிப்பது குறித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே முதலமைச்சர் தனது பயணத்தை 3 நாட்கள் பயணமாக அமைத்துள்ளதாகவும், டெல்லியில் 3 நாட்கள் பயணத்தை நிறைவு செய்துவிட்டு வரும் 12ஆம் தேதி தனி விமானம் மூலம் டெல்லியில் இருந்து புறப்பட்டு மாலை 6 மணியளவில் சென்னை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.